நான் முதல்ல கேட்க போற கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி, பட் ரொம்ப முக்கியமான கேள்வி. உங்க பேர் என்ன? ராணி மங்கம்மா பரமேஸ்வரி. அதேங்க அப்பா ரொம்ப லென்த்தா இருக்கு. ராஜசுனிதா. ராஜசுனிதா. தென் கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி. அழகுராணி. 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 சரிடா மாட்டுப்பலா நல்லா சரி. இதான் உன் கடைசி சிரிப்பு. திருமாமங்கை. திருமாமங்கை. ரொம்ப வித்தியாசமான பேர் இது. என்ன காரணம், எதுக்கு இந்த பேர் வச்சாங்க? எங்க அப்பா பேரு திருமாவளவன். ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. மங்கைனா பொண்ணு. ஆ, திருமாவளவனோட பொண்ணு திருமாமங்கை. என்ன ஒரு புத்திசாலித்தனம். மனோகரி அப்படின்னா காளியம்மன் அப்படின்னு பேரு. ம், கோபம் கொண்ட காளி அப்படிங்கிறது என்னோட நேமோட. ஓகே. சிட்டிக்கு வரலாம். இங்க இருந்து வரலாம். உங்க பேரு? கீதா. கண்ணம்மா. கண்ணம்மா. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கூப்பிடுறாங்க உங்கள? வாயில வரதெல்லாம் கூப்பிட்டுருவாங்க. வாயில வரத கூப்பிடுறாங்க. டேய் போடா போடா கீழ போடா. சிட்டியில வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அழகு சார்ந்து நிறைய பேர் வைக்கப்படுது. சான்ஸ்கிரிட் நேம் நிறைய இருக்கு. ஸ்டைலா இருக்கணும், மாடர்னா இருக்கணும். ஏன் அப்படி லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா? ஒரு சிட்டி பொண்ணுனா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்க அபிப்பிராயம்? அவங்க வந்துட்டு அதிகமா இங்கிலீஷ் பேசுவாங்க. ஹேர் வந்து லாங்கா வளர்க்க மாட்டாங்க. முடி நீளமா வளர்க்க மாட்டாங்க. இங்கிலீஷ் பேசுவாங்க. இங்கிலீஷ் பேசுவாங்க. ஐயோ ஐயோ. சிட்டி பெண்களுடைய நளினம். அவங்க நல்ல நிமிர்ந்து நடப்பாங்க. நிமிர்ந்து நடப்பாங்க. ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டாலுமே ஒரு கெத்து தெரியும். ஆனா நாங்க பேண்ட் ஷர்ட் போட்டா அது எங்களுக்கு அது நடக்க தெரியாது. அது எங்களுக்கு சூட் ஆகாது. அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டனேன்? எப்பவுமே நீட்டா இருப்பாங்க. எப்போதும் நீட்டா இருப்பாங்க. எனி டைம் மேக்கப் பண்ணவும் செய்வாங்க அதே மாதிரி. எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் ஒன்றும் ஓவரா மேக்கப் போடல, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டேன். ஸ்கூல்ல இருந்தே பசங்களை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவேன். ஆனா மேகல மணிமேகல என்னடா வெக்கமா? அவங்க எந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் அவங்களுக்கு பொருந்துற மாதிரி இருக்கு. அவங்க இந்த நிக்கிறாங்கல்ல. ஊரு ஈரோடு மாவட்டம். ஈரோடு. ஓகே. பவானி. அவங்க எந்த Dress போட்டாலும் அவங்களுக்கு பொருந்துற மாதிரியே இருக்கும். அவங்க பேசும்போது இவ்ளோ அழகா இருக்குமா அந்த மொழிங்கிறது நம்ம உணர்ற மாதிரி இருக்கும். அவ அழகா பேசுவாங்க. அழகா பேசுவாங்க. ஓகே. நைல் போர், ட்ரீ போர், டூ போர், போர் டபுள் பன் போர். அவங்க பெர்ஃப்யூம்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பெர்ஃப்யூம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. மாமா என்ன பேசிக்கிட்டு பூச்சி மருந்து அடிக்கிறீங்க? பூச்சி மருந்து இல்ல மாப்ள, கிளாமர் ஆப்பிள் சென்ட். அவங்க Dress சூப்பரா இருக்கும். Dress சூப்பரா. அப்புறம் அவங்க ஸ்கூட்டில போற ஸ்டைல். ஸ்கூட்டில போற ஸ்டைல். வில்லேஜ் கேர்ள்ஸ் பத்தி உங்க ஒபினியன், அபிப்பிராயம்? அண்ட் அவங்க வெக்கப்படுறது ரொம்ப பிடிக்கும். வெக்கப்படுறது ரொம்ப பிடிக்கும். சிட்டி பொண்ணுங்க தான் ஜெனினா. ஐயோ அங்க வெக்கத்தை பாருங்க. அட ஐயாவுக்கு வெக்கத்தை பாருடா. அவங்க அந்த கை நிறைய வளையல் போட்டுருப்பாங்கல, சல் 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 சல்னு சத்தம் கேட்கும். என்னது என்னது சலங்க. அப்படியே எண்ணெய வச்சு அப்படியே வாரி இழுத்து வாரி அப்படியே நடந்து போவாங்க. என்னமோ மிலிட்டரிக்கு போற மாதிரி. எங்க போற தலைவரி கோலமா? இவங்க அப்பா பால்ராஸ் வந்திருக்கானா பார்க்க போறேன். ஓம் புருஷனா? அவங்க பக்கத்துல போனாவே மல்லிப்பூ வாசம் வீசும். அது வந்து ஆல்வேஸ் a turn on. அவங்க ஜிமிக்கி போடுற ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கும். குட்டி குட்டி ஜிமிக்கி, அது ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள்ல படிக்கிற நேரம் தவிர வேற நேரங்கள்ல என்ன பண்ணுவீங்க? நான் படிக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் மாடு மேய்க்க போவேன். எனக்கு டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்குமா, அதனால பக்கத்துல எல்லாரையும் பிடிச்சி வச்சு சும்மா ஒரு குத்து சாங்க போட்டு டங்கு டங்குன்னு ஆடுறது. மாப்ள எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? விசில் அடிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிப்பீங்களா? ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. மேரி கியூரி அம்மையாரை படிச்சுட்டு சாருக்கு ஃபோன் பண்ணி அழுகையா இருக்கு, நான் ஏதாவது சாதிக்கணும், என்னமாவது பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது, பேசாம மூடி வச்சுட்டு தூங்க. தபு சங்கரோட கவிதைகள் படிக்க. தபுசங்கர் கவிதைகள் எல்லாம் தபுசங்கர் கவிதைகள் படிச்சிருக்கேன். வெட்கத்தை கேட்டால் என்ன தருவாய்? வெட்கத்தை கேட்டால் என்ன தருவாய்? ஒரு கவிதை சொல்லுங்களே. எதை கேட்டாலும் வெட்கத்தையே தருகிறாயே, வெட்கத்தை கேட்டால் என்ன தருவாய்? குடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்படியே அதுல ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி காசிப்பிங் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சமீபத்துல நீங்க படிச்ச கிசுகிஸ் என்ன? பிரபுதேவா நயன்தாரா பத்தி படிச்சிருக்கேன்.
பிடிச்ச ஹீரோ யார் உங்களுக்கு? கார்த்தி பிடிக்கும். கார்த்தி. இப்ப அவர் வந்து எல்லாமே பண்ணுவார். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார், நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. விஜய் பிடிக்கும். விஜய். விஜயோட கண்ணு அழகா இருக்கும். விஜயின் கண் அழகா இருக்கும். ஓகே. அஜித் பிடிக்கும் சார். அஜித் பிடிக்கும். அவர் ஸ்டைல் பிடிக்கும் சார். அவர் ஸ்மைல் பிடிக்கும் சார். அவர் அழகா இருக்காரு. அழகா இருக்காரு. வீரண்டே. கார்த்திக் பிடிக்கும் சார். சூர்யா தம்பி கார்த்தி. ஏன்? என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சேன்னா அவர் அப்படி இருக்காருங்க சார். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சிவா பிடிக்கும். தமிழ் படம் சிவா. தமிழ் படம் சிவா. ஏய், என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. போஸ்ட் இருந்தா சின்ன பையனை கூட்டு வந்துருவேன். கூட்டு வந்து எல்லாம் அந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல அதை மட்டும் கிழிச்சிட்டு வா, உனக்கு அக்கா 5 ரூபா தரேன் அப்படிமே. அவனும் சரிக்கா. சிவாவோட படம் மட்டும். சிவாவோட படம் மட்டும் கிழிச்சிட்டு வந்துருவான். மாமி மேல உனக்கு அவ்வளவு வெறியா? என் பர்சனாலிட்டியை பார்த்து உனக்கு பித்து பிடிச்சு போச்சுடி. உங்கள் கணவர் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் கணவர் நல்ல கவிதை எழுதணும். நல்ல கவிதை எழுதணும். கவிதை எழுதணும். பெண்ணே பெண்ணே பெண்ணே. ஹைட்டா இருக்கணும் சார். ஹைட்டா இருக்கணும். வீக்லி ஒன்ஸ் வெளியில கூட்டிட்டு போகணும். அதுவும் 2 வீலர்ல கூட்டிட்டு போகணும். ஐயோ வண்டி வருதுங்க. எங்க? ஐயோ எதிரில வண்டி. எங்க? 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 தாடி வச்சிருக்கணும். தாடி வச்சிருக்கணும். 2 வீலர் வந்து லாங் டிராவல் போகணும். லாங் டிராவல் அது பிடிக்கும். இன்னொரு லாங் டிரைவ் போலாமா? சொல்லுங்க மாமா குட்டி. தென் வேற என்ன? கருப்பா இருந்தா போதும். ரொம்ப அழகா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா. ஏன் பேரியா? எதுக்கு? உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. ஐஸ் வந்து செம்ம ரொமான்டிக்கா இருக்கணும். பார்த்தாலே அதுல 1000 அர்த்தம் தெரியணும் எனக்கு. ஒண்ணுமே தெரியலையே. ஷார்ட் வந்து இப்படி மடிச்சு விட்டா ரொம்ப பிடிக்கும். ஃபோல்ட் பண்ணு. ஃபோல்ட் பண்ணி ஒரு ரவுடி லுக் இருந்தா நல்லா இருக்கும். வாரியா, நானும் ரவுடியா? இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நானும் அவங்களும் நடந்து போனா எதிரில வர பொண்ணு வந்து வயிறு எறியணும். செம்ம பேரியான்னு. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. இங்க வர ஷோக்கே என்னை யாருமே விடல. ஃபர்ஸ்ட் டிவி போட்டியில எல்லாம் தெரிஞ்சினா வாயாடின்னு எவனுமே உன்னை கட்டிக்க மாட்டான்னு சொன்னாங்க. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. அதுவே எனக்கு இல்ல, அது உங்களுக்கு எல்லாம் சிரிக்கிற மாதிரி இருக்கலாம். அதுவே வாய் அடிச்சா எது அது ஒண்ணும் சாதிக்க முடியாதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இவ்வளவு காசு செலவு பண்ணி அங்க போய் என்ன பேச போற நீ? ஃபர்ஸ்ட் படிப்பை பாரு. வராத படிப்பை வாவான்னு சொல்றாங்க. வராத படிப்பா வா வான்னா எப்படி வரும்? யாருடைய இன்னசென்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? வைரமுத்து அவங்களோட இது ரொம்ப அழகா இருந்தது. வைரமுத்து தான். வைரமுத்து தான். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. உங்களுக்கு ஐயா அப்பா. சுச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே, வெக்கமா வருதே. வைரமுத்து இஸ் யூனிவர்சல். நீங்க அவங்கள விட்டுட்டு யாரை பிடிச்சிருக்குன்னு கேட்கலாம் நீங்க. எல்லாருக்கும் வைரமுத்து பிடிச்சிருக்கு. அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.